சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு விடைத்தாள்களை கம்ப்யூட்டர் வழியில் மதிப்பீடு செய்து குளறுபடி. தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்ய சென்னை ஐஐடி உதவி கேட்டுள்ள மத்திய அரசு. ஐஐடி எந்த வகையில் சரி செய்ய போகிறது? அதாவது சிபிஎஸ்சியில் பரீட்சை முடிஞ்சு மார்க் வந்த அப்புறம் அந்த மார்க்கில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் நிறையா கிடைச்சிருக்கலாம்னு நினைக்கிற குழந்தைகள் அந்த வெப்சைட்டில் போய் பணம் கட்டினா ரீடோட்டலிங் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது அந்த ரீடோட்டலிங்கில் அதுவும் இல்லை, எனக்கு ரீவேல்யூவேஷன் பண்ணணும்னா அதுக்கு பணம் கட்டணும். அதுக்கு பணம் கட்டினா ரீஎவேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ரீஎவேல்யூவேஷனும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா அவங்களோட அந்த பேப்பரையே வாங்கி பார்க்கலாம். அந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு எந்த கொஸ்டினில் அவங்களுக்கு டவுட் இருக்கோ அதை திருப்பியும் சொல்லலாம். அதுக்கும் ஏதோ கொஞ்சம் பேமெண்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸில் எதுலையாவது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வர வர தே கேன் ஆஸ்க் ஃபார் மோர் அண்ட் மோர் எவாலுவேஷன். இதில் அவங்க போய் பணம் கட்டணும். இப்போ என்ன ஆயிருக்கு, ஒரு 2 நாள் முன்னாடி இந்த பணம் கட்டுற போது அந்த டெக்னிக்கல் ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கு. பணம் கட்ட முடியல அவங்களால. இது மாதிரியான கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு. அது இப்போ கடந்த ஒரு 36 மணி நேரமா அந்த கிளிச்சு அதை சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாரும் பணம் கட்டின்னு இருக்காங்க. இப்போ பட் ஏன் அந்த கிளிச் வந்தது, அந்த ஒரு 48 hours ஏன் அந்த கிளிச் வந்தது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக, ஒரு ஆடிட் பண்ணுறதுக்காக ஐஐடி மெட்ராஸும் ஐஐடி கான்பூர்லேருந்தும் ப்ரொஃபஸர்ஸ் போய் இதை பண்ண போகிறாங்க. இதில் அந்த கிளிச் வந்ததுக்கு காரணம் ஏதாவது சைபர் அட்டாக்காக இருக்குமா, இல்லை வேற ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்குமாங்கிறத பார்த்துட்டு அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு சில சஜஷன்ஸ் கொடுக்கணும். இதுதான் நாங்கள் செய்ய போகிறோம். இன்னி வரையில் இந்த ஒரு 36 மணி நேரமா அந்த சைட்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நடந்ததை பற்றி நாங்கள் ஒரு ஆடிட் பண்ண போகிறோம். ஆடிட் பண்ணி அதில் வர ரெக்கமெண்டேஷன்ஸ் சிபிஎஸ்சிக்கு சொல்லுவோம். அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதான். தேங்க்யூ சார். கடைசி கேள்வி, யாருடைய தலைமையிலான குழுவினர் பணிகளை செய்ய உள்ளனர்? இங்கிருந்து 2 ப்ரொஃபஸர் போயிருக்காங்க. அங்கேருந்தும் ஐஐடி கான்பூர்லேருந்தும் ஒரு ப்ரொஃபஸர் போயிருந்திருக்காரு. ஸோ இவங்க 3 பேரும் அந்த ஆடிட் பண்ணுறாங்க.